என் செல்வங்களே, வணக்கம். வணக்கங்கள். தாத்தா, இந்த தாத்தா நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, காலையில் கலெக்டாக்கிறீங்க. உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் இல்லையா தாத்தா? நீங்கள் பேச தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்க தாத்தா. இல்லை என்றால் உங்களிடமிருந்து நான் பிழைக்க முடியாது தாத்தா. அப்போ ஊமைகள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டால் எங்களுக்கு எது என்ன தாத்தா? என்னை வென்று விட்டீர்கள். நான் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே தாத்தா, இந்த தாய்மார்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். தாய்மார்கள், பெண்கள் ஒரு விசேஷ படைப்பு. உலகத்திலே படைத்த உயிரினங்களிலேயே மிகவும் சிறந்தவர், சிறப்பாக படைக்கப்பட்டவர் யார் என்றால் ஒரு பெண்மணி. அதான் மணி கொஞ்சம் கோத்து அலங்காரம் பண்ணுறீங்க. ஏஸ் சொல்லுங்களே, பெண்மணி எப்படி தாத்தா சொல்கிறீங்க? அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். எஸ், ஒரு உயிரை பெற்றெடுக்கிறார்கள். அந்த வேலையை கடவுள் ஒருவரால் தான் செய்ய முடியும். உற்பத்தி. தாத்தா, நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க தாத்தா. உள்ளது சொல்வேன், சொன்னது செய்வேன், வேறென்றும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் தாத்தா, உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். நீங்கள் என்ன ரொம்ப ரொம்ப ஓகே ஓகே. ஆமாம், அப்போ ஆண்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களே தாத்தா. ஆண்கள் ஆகாயத்துக்கு ஒப்பிடலாம் அவர்களை, பெண்களை பூமிக்கு ஒப்பிடலாம். எப்படி தாத்தா சொல்கிறீங்க? பூமி விளைகிறது, தாயானவர் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதே போல தான் பூமியும் உயிரினங்களை பெற்றெடுக்கிறது. செடி, ஆடு, மாடு, செடி, கொடி, அப்படி பாப்பா பாப்பா அப்படி. அப்போ வானம், வானம் அது பெரியது, அது ரொம்ப பெரியது. அது பொழிகிறது, அது பொழிகிறதுனால் தான் பூமி விளைகிறது. தாத்தா, நீங்கள் உச்சிக்கு போயிட்டீங்க தாத்தா. ஓகே செல்வங்களே, அதிகமாக பேசிக்கொண்டால் அடக்கி விடுவார்கள், என்னை தள்ளி விடுவார்கள். இத்துடன் நிறுத்து கொள்கிறேன். மற்றதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அம்மா பசிக்குது. செல்வங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் பசியாக இருக்கிறேன். தாத்தா தாத்தா உஷார் தாத்தா. என்ன தாத்தா ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை செல்வங்களே, உங்களிடம் அதிகமாக பேசினால் இரும்பல் தானாக வரும். ஓகே, மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.